ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 20வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். வரிசையா 19 பாசுரங்கள் வரை ஆழ்வார்களுடைய அருள் பெற்றவர் ராமானுசர் என்று காட்டினார். ஆனா அந்த ஆழ்வார்களையே நமக்கு அறிமுகப்படுத்திய மகான் யாருன்னா நாதமுனிகள். ஏன்னா ஆழ்வார்களின் காலத்துக்கு அப்புறம் அவர்களுடைய பாசுரங்கள் எல்லாமே வழக்கொழிந்து போய்விட்டன. ஆழ்வார்களை கிட்டத்தட்ட மக்களே மறந்துட்டான்னு தான் சொல்லணும். எங்க ஊர் திருக்குடந்தை பாசுரங்களாகிய ஆறாவமுதேங்கிற அந்த 10 பாசுரம், ஒரு பதிகம் மட்டும்தான் மீதம் இருந்தது. அந்த ஒரு பதிகத்தை கேட்டுட்டு ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வார் விஷயமான கண்ணினுன் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தம், அது மதுரகவி ஆழ்வார் அருளியது. அதை ஸ்ரீ பராங்குஷதாசர் என்ற ஒரு அடியார் மூலம் நாதமுனிகள் உபதேசமாக பெற்றார். பராங்குஷதாசர்ங்கிற பக்தர்கிட்ட நம்மாழ்வார் விஷயமான கண்ணினுன் சிறுத்தாம்பு உபதேசம் வாங்கிய நாதமுனிகள் அதை ஆழ்வார் திருநகரியில புளியமரத்தடிக்கு போய் 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை சேவித்து அதுக்கப்புறம் யோக நிலையில் நம்மாழ்வாரையே தரிசனம் செய்து நம்மாழ்வார்டேந்து அவர் பாடிய 1000 மட்டும் இல்லாமல் மொத்த ஆழ்வார்கள் பாடிய 4000 பாசுரங்களையும் நாதமுனிகள் தான் மீட்டுக் கொடுத்தார் என்பது வரலாறு. அந்த நாதமுனிகளின் அருள் பெற்றவர் ராமானுசர் என்பதை சொல்ல வேண்டாமா? அதுதான் 20வது பாசுரம். நாதமுனிகளின் அருள் பெற்றவர் ராமானுசர். ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்று உய்யும் சீலம்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் இராமானுசன் எந்தன் மாநிதியே. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலம்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் இராமானுசன் எந்தன் மாநிதியே. இந்த பாட்டை 5 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் முதல் பகுதி. தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர் 2வது பகுதி. இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர் 3வது பகுதி. இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனி 4வது பகுதி. நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் இராமானுசன் எந்தன் மாநிதியே, இது 5வது பகுதி. இப்போ ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம். முதல் பகுதி, இது நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்கிறது. ஆரப்பொழில் தென்குருகை பிரான். ஆரம்னா சந்தன மரம்னு அர்த்தம், பொழில்னா சோலைன்னு அர்த்தம். ஆரப்பொழில்னா சந்தனமர சோலைகள் சூழ்ந்த தென். தென்னுனா அழகான, குருகை என்றால் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. ஆரப்பொழில் தென்குருகை சந்தன சோலைகள் சூழ்ந்த அழகான திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்தவர் பிரான். நம்மாழ்வாரை பிரான்னு குறிப்பிடுகிறார். பிரான்னா பேருதவி செய்தவர்னு அர்த்தம். நம்மாழ்வார் நமக்கு 2 பெரிய உதவி பண்ணாராம். முதல் பெரிய உதவி என்னன்னா, சம்ஸ்கிருத வேதங்களை எல்லாம் எளிய தமிழ்ல திருவாய்மொழியா பாடி கொடுத்துட்டார். அவர் முதல் உதவி பண்ணினாலும் அத்தை நாம மறந்துட்டு மக்கள்லாம் திருவாய்மொழியையே கோட்டை விட்டார்கள். வழக்கொழிஞ்சு போயிடுத்து. ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தேவர் நாட் இன் வோக், பிரச்சாரத்திலேயே இல்ல, காணா போயிடுத்து. ஆனால் நாதமுனின்னு ஒருத்தர் மீண்டும் தேடிக்கொண்டு வரும்போது நம்மாழ்வார் நினைச்சா, நான் உங்களுக்காகத்தானே தமிழ் வேதம்னு பாடி கொடுத்தேன், அதை நீங்கள்லாம் தொலைச்சிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரே வாய்ப்புத்தான், அது முடிந்து விட்டது, இனி தரமாட்டேன்னு சொல்லல. பிரான் பேருதவி. 2வது பேருதவி என்னன்னா, தான் அருளிய 1000 மட்டும் இல்லாமல் மொத்த ஆழ்வார்கள் அருளிய 4000த்தையும் மொத்தமா நாதமுனிகளுக்கு கொடுத்தாரு இல்லையா? அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவர் நமக்கு ஒரு உதவி பண்றார், ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்கிறோம், கொடுக்குறார். அந்த 1000 ரூபாயை தொலைச்சிட்டு மீண்டும் அவர்கிட்டயே போய், சார் நீங்க கொடுத்த 1000 ரூபாயை தொலைச்சிட்டேன் சார், மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுப்பாரா? ஆனா நம்மாழ்வார் என்ன பண்ணாராம்? 1000த்தை தொலைச்சியா, பரவாயில்ல, இந்த 4000 தரேன்னு வச்சுக்கோன்னு கொடுக்கிறார்னா பிரான். உண்மையிலேயே நமக்காக பேருதவி செய்தவர் நம்மாழ்வார். அதனால ஆரப்பொழில் தென்குருகை பிரான். அது எதுக்கு அந்த சந்தன மரத்தை சொல்லணும்னா, சந்தன மரம் தான் தன்னை வெட்டினாலும் அரைத்தாலும் அவளுக்கும் இனிமையான நறுமணம் தான் கொடுக்கும். நம்மாழ்வார் கூட நாம பாசுரத்தையே தொலைச்சாலும் இன்னும் இனிமையான பாசுரங்களை தான் கொடுத்தார். அப்படிப்பட்ட சந்தன சோலைகள் சூழ்ந்த அழகான திருக்குருகரை சேர்ந்த பிரான் 2 முறை பாசுரங்களை கொடுத்து
பேருதவி செய்தவர் நம்மாழ்வார். பாட்டின் முதல் பகுதி. அடுத்து இரண்டாவது பகுதி என்னன்னா, அந்த குறுகைப்பிரான் இருக்காரே நம்மாழ்வார், குறுகைப்பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர். ஒரு சில மகான்கள் இருக்கா, அவளுக்கு தான் திருவாய்மொழியினுடைய இனிமைங்கிறது நன்னா தெரியுமா. திருவாய்மொழி எப்படிப்பட்டதுன்னா, குறுகைப்பிரான் ஆகிய நம்மாழ்வாருடைய அமுத திருவாய், அமுதம், அமுதத்தை பொழியக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவாய். அது வெறும்ன வாய் கிடையாதான், திருவாய். ஏன்னா பகவானை பாடக்கூடிய வாயாச்சே திருவாய். அதனாலதான் அவர் பாடிய பிரபந்தத்தையே திருவாய் மொழி என்று அழைக்கிறோம். அப்ப திருவாய் அது சாதாரண திருவாய் இல்ல, அமுத திருவாய். அது திறந்தாலே அமுதத்தை தான் பொழியும், அமுதம் போல் இனிமையான பாசுரங்களை பொழியும். அப்படிப்பட்ட அமுதத்தை பொழியக்கூடிய திருவாய். அதுலேந்து வந்த திருவாய் மொழி எப்படின்னா ஈரத்தமிழ். ஈரம்னா குளிர்ந்தன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா தண்ணீர் நிறைய இருக்குன்னா குளிர்ச்சி இருக்கும் இல்லையா. ஈரத்தமிழ்னா குளிர்ந்த தமிழாம். அது என்ன குளிர்ச்சின்னா, இந்த உலகியல் வாழ்க்கையில வெப்பத்துல கஷ்டத்துல நாம துன்புறும் போது திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டா நம் உள்ளத்தை எல்லாம் குளிர்விக்கக்கூடிய ஈரத்தமிழ். இந்த ஈரத்தமிழ்ங்கிறதுக்கு மற்றவா நிறைய அர்த்தம் சொல்லுவா, ஆழ்வார்களின் ஈரத்தமிழ் அதெல்லாம். நாம எப்போதுமே பெரியோர்கள் பண்ண வியாக்கியானத்தின் வழியில போறோம். வியாக்கியானத்தின்படி எதுக்கு சொல்றேன்னா, கமெண்ட்ல யாராவது வந்து போடுவார் பாருங்க, ஈரத்தமிழ்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு. அது அவளுடைய கருத்தாக இருந்துட்டு போட்டோம், நாம ஒன்றும் சொல்ல போறது இல்லை. வியாக்கியானத்துல என்ன இருக்குன்னா, ஈரம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனால நம்முடைய உள்ளத்தில் உள்ள தாபங்களை எல்லாம் குளிர்விக்கக்கூடிய தமிழ் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. அப்ப அமுத திருவாய், அமுதத்தை பொழியக்கூடிய திருவாய். ஈரத்தமிழ், அந்த தமிழ் பாசுரங்கள் நம் உள்ளத்தில் உள்ள தாபங்களையும் வெப்பங்களையும் குளிர்விக்கக்கூடியது. அந்த ஈரத்தமிழின், அந்த திருவாய்மொழியின் இசை உணர்ந்தோர். அந்த இசை, திருவாய்மொழிங்கிறது வெறும் இயல் கவிதை கிடையாது, இசையோடு பாடக்கூடியது. வேதத்துல எப்படி சாமகானம்னு இசையோடு பாடுகிறோமோ, அந்த சாமவேதத்தின் இசைக்கு நிகரானது. இசை உணர்ந்தோர் ஒரு சிலர் தான் இந்த திருவாய்மொழி இசையின் பெருமையை அறிந்திருந்தார்களாம். அவ யாருன்னா, வியாக்கியானத்திலே பிள்ளைலோகம்ஜியர் காட்டுகிறார். ஒருவர் மதுரகவி ஆழ்வார், பாவின் இன்னிசை பாடி திரிவனேன்னு சாதிச்சார். இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார் தன்னை இருந்தமிழ் நூற்புலவன் என்று இருந்தமிழ் நூலாகிய திருவாய்மொழியிலே நான் பெரிய புலவன் என்று அகோபிலம் சிங்கவேள் குன்றத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது இருந்தமிழ் நூல் புலவன் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். அதனால மதுரகவி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் தான் இசை உணர்ந்தோர். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியோட இசையின் பெருமை என்ன, அது சாமகானத்துக்கு நிகரானதுன்னு தெரிஞ்சின்றவா மதுரகவிகளும் திருமங்கை ஆழ்வாரும். அப்போ குறுகைப்பிரான் அமுத திருவாய், ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர், அவாதான் திருவாய்மொழியின் இசையின் பெருமையை தெரிஞ்சவா. இது பாட்டின் இரண்டாவது பகுதி. அப்ப முதல் படியில நம்மாழ்வார் இருக்கார், அவரோட இசையின் பெருமை தெரிஞ்சவா. இரண்டாவது படியில மதுரகவியும் திருமங்கை ஆழ்வாரும். இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர். இப்படி இசை உணர்ந்தோர் இருக்காளே, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இசையின் பெருமை இசை உணர்ந்தோர்களுக்கு, இப்படி உணர்ந்தவர்களுக்கெல்லாம் இனியவர் ஒருத்தர் இருக்காராம், ரொம்ப பிரியமானவர். அவர்தான் பராங்குஷ நம்பி என்றும் பராங்குஷதாசர்னு போற்றப்படும் ஒரு அடியார். அவரைத்தான நாதமுனிகள் சென்று சந்தித்தார்னு பார்த்தோம். நாதமுனிகள் ஆழ்வார் பாசுரங்களை தேடி செல்லும் போது ஆழ்வார் திருநகரிக்கு செல்கிறார். அங்கே திருவாய்மொழி பாசுரம் யாருக்கும் தெரியல. ஆனா பராங்குஷதாசர் என்ற அடியவர் மதுரகவி ஆழ்வாரோட வழியிலே வந்தவர். அவர்தான் நம்மாழ்வார் விஷயமான கண்ணினும் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார் அருளியது. அது அடியனுக்கு தெரியும். இதை நீங்கள் 12,000 உரு அனுசந்தானம் பண்ணா நம்மாழ்வாரே நேர்ல வருவார்னு சொல்லி அந்த கண்ணினும் சிறுதாம்பு ஒருத்தர் சேவிச்சுட்டு இருக்காருனா மதுரகவிகளுக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும். நம்மாழ்வாரை ஒருவர் துதிக்கிறார்னா திருமங்கை ஆழ்வாருக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும். அதனால இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர் யாருன்னா, நாதமுனிகளுக்கு கண்ணீருன் சிறுத்தாம்பை உபதேசம் செய்த பராங்குஷ நம்பி என்ற பராங்குஷதாசர் என்ற அந்த அடியவர். இது பாட்டின் மூன்றாவது பகுதி. நம்மாழ்வார், அதுக்கு கீழே மதுரகவி திருமங்கை ஆழ்வார், அதுக்கு கீழே கண்ணினும் சிறுத்தாம்பை உபதேசித்த பராங்குஷதாசர். இப்போ அவருக்கு கீழே நாலாவது யாருன்னா, அவர்தான் நாதமுனிகள். அவரை அடிபணிந்து அவர்கிட்டேந்து உபதேசம் வாங்கினாரா நாதமுனிகள். இனியவர் தம் சீரை, இப்படிப்பட்ட இனியவர் இருக்காரு. பராங்குஷதாசர் மட்டும் இல்ல, நம்மாழ்வாருக்கு இனியவராக இருக்கக்கூடிய, அது மதுரகவிகளா இருக்கலாம், திருமங்கை ஆழ்வாரா இருக்கலாம், பராங்குஷதாசரா இருக்கலாம். இந்த இனியவர்கள் அனைவருடைய சீரை, சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம். இனியவர் தம் சீரை, இப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அடியார்களுடைய சீரை குணங்களை எல்லாம்
பயின்று, பயின்றுனா சிந்தித்துன்னு அர்த்தம். சீரை பயின்று இவர்களுடைய குணங்களையே சிந்தித்து, இவாள்லாம் நம்மாழ்வார்ட்ட எவ்வளவு பக்தியோடு இருக்கிறார்கள், அதே பக்தியை நாமும் வளர்த்து கொண்டு நம்மாழ்வாரை வழிபட்டு பாசுரங்களை திரும்ப பெறுவோங்கிற எண்ணத்துல ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியிலே 12,000 உரு கண்ணினும் சிறுத்தாம்பை சேவித்து சீரை பயின்று இவர்களுடைய குணங்களையே சிந்தித்து நம்மாழ்வாரை வழிபட்டவர் நாதமுனிகள். அந்த பராங்குஷதாசர் நாதமுனிகள்கிட்ட கேட்டாராம், 12,000 முறை கண்ணினும் சிறுத்தாம்ப ஜபம் பண்ண சொல்றேனே, எப்படி கவுண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டார். நமக்கு 108 காயத்ரி கவுண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு. அதுவும் அந்த காயத்ரி ஜபம் 1008ன்னா நம்ம கவுண்ட் பண்றதுக்கு செல்போன்ல ஸ்டாப் வாட்ச் வைக்கிறதா எதை வைக்கிறதுலாம் யோசிக்கிறோம். 12,000 முறை எப்படி சேவிப்பீங்கன்னு கேட்டார். நாதமுனிகள் ஒரே பதில் சொன்னாராம், அடியேன் எதுக்காக கவுண்ட் பண்ணணும், நம்மாழ்வார் எதிரில் வந்துட்டார்னா 12,000 பூர்த்தி ஆயிடுத்துன்னு அர்த்தம்னார். அப்படிப்பட்ட பக்தியோடு உய்யும் சீலம் கொள், சீலம்னா பண்புன்னு அர்த்தம், உய்யும் சீலம்னா உய்வடைவதற்கான பண்பு, உய்வடையக்கூடிய தன்மை கொண்டவர் நாதமுனி. அது என்ன தன்மைனா நம்மாழ்வார் திருவடியில அசைக்க முடியாத பக்தி. 12,000 முறை கண்ணினும் சிறுத்தாம்பை சேவித்தால் நம்மாழ்வார் வருவார் என்ற அந்த உறுதி. அப்படிப்பட்ட உய்யும் சீலம் கொள், உய்வடையும் தன்மை கொண்ட ஏன் ஆழ்வாரையே நேர்ல சேவிச்சாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? யோக நிலையில் நம்மாழ்வார் நேரே வந்து, அதுவும் லக்ஷ்மி நியோகாத்துன்னு பிராட்டி மகாலட்சுமி நம்மாழ்வாரை சொல்லி அனுப்பி வச்சாலும், நீங்க நாதமுனிகளுக்கு போய் உபதேசம் பண்ணுன்னு. அப்படி தாயார் அனுப்ப நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு கொடுத்தாரே, உய்யும் சீலம் கொள். இப்படிப்பட்ட உய்வடையும் தன்மை பெற்றவர், ஆழ்வாரையே சேவிச்சவர். அதை விட உசத்தி, நம்மாழ்வாரே நாதமுனிகளுக்கு ரகசியத்திரைய உபதேசமும் பண்ணாராம். ரகசிய மந்திரங்களை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து ரகசிய மந்திரங்களை நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரே உபதேசித்தார்னா இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன பாக்கியம் வேணும்? அதான் உய்யும் சீலம் கொள், உய்வடையக்கூடிய அந்த தன்மை கொண்டவரான நாதமுனி. இதான் பாட்டின் 4வது பகுதி. நாதமுனி என்ற ஆச்சாரியர், அவர் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர். அப்ப நம்மாழ்வார், அவருக்கு கீழே மதுரகவி திருமங்கையாழ்வார், அவருக்கு கீழே பராங்குஷதாசர், அவருக்கு கீழே நாதமுனி. இப்ப ராமானுஜர் யாருன்னா, அவருக்கு கீழே நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். அந்த நாதமுனிகளை ராமானுஜர் என்ன பண்ணாராம், தம்முடைய நெஞ்சாலேயே வாரி பருகும். வாரின்னா அள்ளின்னு அர்த்தம். வாரி பருகும்னா அப்படியே அள்ளி பருகி, அதாவது அவர் குணங்களை அனுபவிக்கிறார்னு அர்த்தம். அதாவது பருகுதல்னா அனுபவித்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் தண்ணீரை பருகினான், அப்படியே டேஸ்ட் பண்ணி, ஒரு பால் சாப்பிட்டாலும் அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா, சில பேர் இந்த 2 எழுத்து காஃபி சாப்பிட்றாளே துவயம், அது சாப்பிடும்போது பார்த்தா அவ அப்படியே அனுபவிச்சு சோய்த்து சாப்பிடுவா. அப்போ பருகுதல்னா அனுபவித்தல்னு அர்த்தம். அப்போ வாரி பருகும்னா நாதமுனிகளின் குணங்களை எல்லாம் ராமானுஜர் அள்ளி அனுபவிக்கிறாராம். ஆனா நெஞ்சால் வாரி பருகும்னார். என்ன காரணம்னா, ராமானுஜருக்கு வருத்தமா, நாதமுனிகளுக்கு சமகாலத்தில் வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. சரி, கண்ணால பருக முடியாட்டாலும் நெஞ்சால் மனத்தார நாதமுனிகளை தியானித்து அவருடைய குணங்களை வாரி பருகுகிறேன் என்று எப்போதும் நாதமுனிகளை உள்ளத்தில் வைத்து போற்றினார் ராமானுஜர். அதனாலதான் நாதமுனிகள் அத்தியன உற்சவத்தை ஸ்ரீரங்கத்துல ரெஸ்யூம் பண்றார். இந்த பகல் 10 ராப்பத்து இதெல்லாம் நடக்கணும்னு. ராமானுஜர் என்ன பண்ணார், அதை இன்னும் சீரும் சிறப்போடு இன்னும் எக்ஸ்டென்சிவா நன்றாக நடக்கும்படி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவம் பார்க்கிறோமே, ஆழ்வார்களின் திருமேனியெல்லாம் எழுந்துருளை பண்ணி அவா மூலம் அது நடக்கணும் ஏற்படுத்தி வைத்தவர் ராமானுஜர். நாதமுனிகள் தான் திவ்ய பிரபந்தத்தை இசையோடு அரையர் சேவைன்னு சேவிக்கணும்னு ஏற்படுத்தி வச்சார். அந்த அரையர் சேவையை தொடர்ந்து எடுத்து நடத்தி கொடுத்தவர். அவர்கள் மூலம் அந்த பாசுரங்கள் இசையோடு அபிநயம் பிடித்து இசைக்கப்பட வேண்டும்னு காட்டி கொடுத்தவர் ராமானுஜர். நாதமுனிகள் எந்த தமிழ் வேதத்தை மீட்டாரோ அந்த தமிழ் வேதத்தின் பெருமையை உலகத்துக்கே சொன்னவர் ராமானுஜர். அதனால நெஞ்சால் வாரிப்பருகும், எப்போதும் தன்னுடைய நெஞ்சாலே நாதமுனிகளின் குணங்களை அள்ளி அனுபவிக்கக்கூடிய ராமானுஜன் இருக்காரே, எந்தன் மாநிதியே. இந்த ராமானுஜர் தான் எனக்கு மாநிதியே, ஒரு பெரிய நிதியாக இருக்கிறார். நிதினா செல்வம், சொத்துன்னு அர்த்தம். மாநிதினா பெரிய சொத்து. ஏன்னா ஒரு சொத்து இருந்ததுன்னா அது குட்டி போட்டு இன்னொரு சொத்தை உருவாக்குமா. இப்போ ஒரு பணம் இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு செல்வம் வரும். எங்க மாநிதியாகிய ராமானுஜர் இருக்காரே, இவர் நவநிதி தந்த மாநிதி. ஏன்னா இந்த மாநிதியான ராமானுஜர் 9 நூல்கள் அருளி இருக்கிறார். என்ன 9 நூல்கள்னா, ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்திய கிரந்தம். 9. குபேரன்ட்ட நவநிதி இருக்கும்பா.
நவரத்னங்கள் இருக்கும்பா. நமக்கு நவநிதி நவரத்னம் எல்லாம் எதுனா நம்ம மாநிதியான ராமானுஜர் தந்த நவநிதியான நூல்கள் தான் எங்களுக்கு எல்லா செல்வமுமே. அப்ப செல்வத்தை தரக்கூடிய செல்வம் ராமானுசன் எந்தன் மாநிதியே, நவநிதி தந்த மாநிதி ராமானுசர் என்று கொண்டாடுகிறார். அப்ப பாட்டு 5 பகுதிகளாக வைத்துக் கொள்ளுங்கள். சந்தனச்சோலை சூழ்ந்த ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து பேருதவி புரிந்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய அமுதம் பொழியும் திருவாயினுடைய அந்த பாசுரங்கள் ஈரத்தமிழ், அதன் இசையின் பெருமை அறிந்தவர் மதுரகவி திருமங்கையாழ்வார். இவர்களுக்கெல்லாம் இனியவர் பராங்குஷதாசர்ங்கிற மகான். அவருடைய குணங்களை எல்லாம் சிந்தித்து அவர் சொன்னபடி கண்ணினுன் சிறுத்தாம்பை சேவித்து உய்வு பெற்றவர் நாதமுனி என்ற மகான். அந்த நாதமுனியின் குணங்களை எப்போதும் அள்ளி அனுபவிப்பவர் ராமானுஜர் என்ற எங்களுடைய மாநிதி என்பது பாசுரத்தினுடைய கருத்து. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் இராமானுசன் எந்தன் மாநிதியே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். நம்மாழ்வார் ஆஃப் குருகூர் வித் சாண்டல் கார்டன்ஸ் sang nectarine songs in Tamil. Madhurakavi and Kaliyan enjoy the music of his great songs. People like Parankushadasa are dear to them. Nathamuni meditated on their attributes and attained greatness. Ramanuja, who enjoys Nathamuni's greatness, is my great wealth என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் நாத யாமுன மத்தியமாம்கிறோம். நாதமுனிகள் அவதரித்து எல்லாம் பண்ணினாலும் கூட அந்த நாதமுனியோட லெகசிய ராமானுஜர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னா அதுக்கு யாமுனாச்சாரியர், யமுனை துறைவர், ஆளவந்தார்ங்கிற ஒரு மகான் வேண்டுமே. அந்த ஆளவந்தாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர். அதை சொல்வதுதான் 21வது பாசுரம். அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப் பருகும் இராமானுசன் எந்தன் மாநிதியே. இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப் பருகும் ராமானுசன் எந்தன் மாநிதியே. ராமானுசன் எந்தன் மாநிதியே.